ஃபைனலி சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் சித்தியோட வீடு. ஒரு நாள் நான் வந்து சித்தின்னு சொன்னதே கிடையாது. சுமான் தான் சொல்வேன். அவங்க பேர் வந்து சுமதி. நான் ஷார்ட்டாக சுமான் தான் சொல்வேன். ஸோ இவங்க வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செட்டப்பில் இருக்குது. லெஃப்ட்டில் இருக்கிறது தான் எங்கள் சுமா, ரைட்டில் இருக்கிறது என்னோடய அம்மம்மா, அதாவது எங்கள் அம்மாவுக்கும் சித்திக்கும் அம்மா. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது. ஒரு 3 months ஆச்சு இங்கேருந்து அவங்க காலி பண்ணிவிட்டு போயிட்டு. இன்னும் யாரும் வரல. உங்களுக்கு யாருக்காவது வேணும், தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சிங்கிள் பெட்ரூம் வீடு. உள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அதையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உள்ள வழி வச்சுட்டு மேலே போகிறதுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த செகண்ட் பாத்ரூம். இங்கே குடியிருக்கிறவங்களுக்காக அந்த பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் சுமா வீடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய ஒரு காலி கிரவுண்டு இருக்கும். இது ஒரே ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது. அந்த தூரத்தில் தெரியுதுல்ல அந்த பில்டிங், அதான் நான் படித்த காலேஜ். ஆர்பி கோத்தி ஜெயின் காலேஜ் ரெட் ஹில்ஸில் இருக்குது. ஸோ பசங்கள்லாம் இந்த கிரவுண்டை வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே இந்த கிரவுண்ட் வந்து இப்படி தான் இருக்குது காலியாக. ஸோ வாங்க இப்போ வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஹவுஸ் டூர் எடுக்க போகிறேன்னு சொன்னதும் அவசரமாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அரிசி மூட்டை வந்து எங்கள் வீட்டுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. மந்த்லி நான் எங்கள் சித்தி தான் எடுத்து வந்து தருவாங்க. ரெட் ஹில்ஸ் வந்து அரிசிக்கு ரொம்ப ஃபேமஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் அங்கேருந்து தான் அரிசியும் எடுப்போம். எங்கள் அம்மம்மா க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்காங்க பாருங்கள். என்னை வளர்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மம்மா தான். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவோட அப்பா இருந்தாங்க. அந்த தாத்தா இறந்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஹால். சித்தி வீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் வந்து சின்ன பெட்ரூம். ஹால் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா வால்க்கு டைல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் கலர் பெயிண்ட்டு. என் வீட்லேயும் ஒரு ரூமில் இந்த பெயிண்ட் தான் அடிச்சிருப்பேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்காக போட்டது, பட் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து பூஜை ரூமாக மாற்றிட்டாங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன். மாடுலர்லாம் பண்ணலை, ஒரு நார்மலான கிச்சன் தான். ஃபுல்லாக டைல்ஸ் மட்டும் ஒட்டியிருக்காங்க. இந்த மேடெல்லாம் கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நல்ல காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே நின்னே பார்க்க முடியும். இங்கே 2 சேர் போட்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து இங்கே தான் உட்காந்து கதை அடிக்கிறது அரட்டடிக்கிறதெல்லாம் செய்வோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா நல்லா வந்து வியூஸ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து காற்று வந்து நல்லா வரும், வெளிச்சமும் நேச்சுரல். வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து தோட்டம் வச்சுருக்குறாங்க. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி மேக்ஸிமம் வந்து கீரை, வாழைக்காய், மாமரம், கொய்யா மரம் அப்படி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடியெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதுவும் வந்து நல்லா பெருசாக இருக்கும். நான் மறுபடியும் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு பப்பாளி செடி இப்போ தான் வளர்த்துட்டு வராங்க. இது என்ன செடி இவ்வளோ இருக்குது? மல்லிப்பூவா? பூவையே காணும், வெறும் செடி மட்டும் இருக்குது. எங்கே காணோம் காய்? ஓ அங்கே இருக்கா? கண்ணே தெரில. வர ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதுதான் வைக்க போறா, அதுதான் ஃபேஸ்புக்கில் போடுவாவா. துபாரி இந்த குட்டி குட்டி தெரியும், கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே ஒன்று இருக்கு பாரு. இந்த பூலாம் பிஞ்சா வருது. இது என்ன காய் என்று கண்டுபிடிக்கவும் இலைய வச்சே எல்லாம் எடுத்துருக்கேன். இது கரெக்டாக இங்கே வருது இல்லையா? சித்தி வீட்டில் கருவேப்பிலை மரம் மாதிரி வளர்ந்துருக்குதுன்னு யார்கிட்ட சொன்னேன்? வீட்டு தோட்டம் குரூப்பில். அது ஒரு குரூப்பு. கரெக்டாக 2 அடி வரும்போது திரும்ப அப்படியே கொடை மாதிரி வரும். காய் நிறைய வரும், உயரம் போவாங்க. வேணாம் விடு, தெரியுது விடு. அது அந்த பக்கமாக போயிருக்கணும். சக்கரவர்த்தி கீரை அதுக்கு தெரியாதாம்மா?
ஏய் கொலை கீழே தள்ளி இருக்கு அழகா. அதை எடுத்துட்டேன். இது இப்பதான் பாக்குறேன் கிட்ட. ஐயா அங்கேயே உட்கார சொல்லுங்க மாமா உள்ள போய்